இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லங்களிலிருந்து, நீங்கள் பணி செய்யும் இடங்களிலிருந்து இந்த திருப்பலியில் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள், நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நம்மை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைப்போம். வாருங்கள், இறை அனுபவத்தை பெற இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். அதற்கு தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காகவும் நமது பலவீனங்களுக்காகவும், குறிப்பாக நாம் செய்ய தவறிய நன்மைகளுக்காகவும் நம்மை வழிநடத்தும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்க நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கை திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய திருப்பலியை மலைப்பன்வீடு ரெஜினா மேரி குடும்ப கருத்துப்படி அந்தோணிமுத்து என திரவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் ஆண்மலைப்பாற்றுக்காகவும் பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருட் சகோதரி சிசிலியா ஆண்மலைப்பாற்றுக்காகவும் எர்த்தியன்பதி குன்னுக்காட்டார் வீடு பிரான்சிஸ் மேரி டான் போஸ்கோ கேத்தரின் கருத்துப்படி நன்றி பலியாகவும் மைக்கேல் கருத்துப்படி கொரோனா நோயிலிருந்து குணமடையவும் குழுவாக்கார வீடு பவுல் சகாயராஜ் ஜெசி குடும்ப கருத்துப்படி மரிய சூசை கிளாரம்மாள் அற்புதமேரி அல்போன்ஸ் ஆண்மலைப்பாற்றுக்காகவும் எரவட்டப்பாறை ஸ்டீஃபன் கருத்துப்படி இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களுக்கும் அன்னை வழியாக ஆண்டவர் இவர்களின் மேல் செய்த அனைத்து உதவிகளுக்காகவும் நன்றி பலியாகவும் மேலும் ஆதிவாசி மக்களுக்காக அவர்களின் உரிமைக்காக அவர்களுக்காக போராடி தனது முதிர்ந்த வயதிலும் அதை பொருட்படுத்தாமல் தனது கொள்கைக்கு புறம்பாக நடக்காமல் கடைசி வரை மக்களின் உரிமைக்காக போராடி சுயநலவாதிகளால் சிறையில் அடைக்கப்பட்டு மரித்த அருட்தந்தை ஸ்டானின் ஆண்மலைப்பாற்றிற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாகவும் ஜெபிப்போம். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49 இறை வசனங்கள் 29 முதல் 32 வரை மற்றும் அதிகாரம் 50 இறை வசனங்கள் 15 26 முடிய. அந்நாட்களில் யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரேனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரேனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலவும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதைக் கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினார். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே
இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராஹிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்காரிகிரின் குழந்தைகள் தம் அடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுபவரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுபவரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுபவரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகி ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுபவரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 24 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையோ பெல்சபுல் என அழைப்பார்கள். வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறைவாக பேச மாட்டார்களா?
எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஏனெனில் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தலையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, இறைவனால் நிகழ்த்த முடியாதது எதுவும் இல்லை. எல்லாம் இறைவனுக்கு தெரியும், எல்லாம் இறைவனின் கை அசைவில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும்? உடலை அழிப்பவர்களுக்கு அஞ்சவா அல்லது ஆன்மாவை அழிப்பவர்களுக்கு அஞ்சவா? உடல், மனிதனே நீ காற்றடைத்த பையடா. மனித வாழ்க்கையில் மூச்சு உள்ளே வரதான், பேச்சு உள்ளவரைதான் வாழ்க்கை. மூச்சும் பேச்சும் நின்றுவிட்டால் நாம் மண்ணிற்கே சொந்தம். ஆனால் இந்த மூச்சையும் இந்த பேச்சிற்காக நமது உரிமையையும் நமது ஆன்மீகத்தையும் நமது வாழ்க்கை முறையையும் விட்டு நாம் வாழ வேண்டுமா? வாழ்வது சரியா என்ற கேள்வியை இறைவன் நம்மிடம் கேட்கின்றான். குறை கூறுபவர்கள் யாராக இருந்தாலும், வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் செயலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும்? வாழ்க்கையில் எல்லோருக்கும் இருக்கும் ஒரு பொது பிரச்சனை எதுவென்றால் பயம். எதற்கெடுத்தாலும் பயம். பயந்து பயந்து நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயத்தினால் உரிமைக்காக போராடாமல் இருக்கின்றோம். பயத்தினால் நாம் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாமல், கருத்துரிமையை நாம் சரியாக பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயத்தினால் நமது உள்ளத்தில் உள்ள விஷயங்களை பிறருக்கு எடுத்து கூறாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பயந்து வாழ வேண்டுமா அல்லது இறைவனைப் போல துணிந்து வாழ வேண்டுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் இறைவன் சித்தத்தில் நடக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு தடுத்து நிறுத்தினாலும் நமது சாவை யாராலும் நிறுத்த முடியாது, இறைவன் ஒருவனை தவிர. நம் வாழ்க்கையிலே இறைவனுக்காக வாழ வேண்டும். அன்னையின் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறை செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. ஆனால் கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட காலம் என்பது நம் அனைவரும் இறைவனோடு இணைந்து துணிந்து வாழ கொடுக்கப்பட்ட காலங்கள். நாம் எப்படி வாழ்கிறோம்? இன்று மக்களுக்காக உழைத்து, மக்களின் உரிமைக்காக போராடி, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி அதற்கு தீவிரவாதி என்று பட்ட பெயர் கொடுக்கப்பட்டு சிறைசாலையில் அடைக்கப்பட்டு வயதானவர் என்றும் கூட பார்க்காமல், மருத்துவ வசதிகள் எதுவும் செய்து கொடுக்காமல் கொடுமைப்படுத்தி வலியோடும் வேதனையோடும் மக்களுக்காக இறந்த அருள் தந்தை ஸ்டான், இவர் நமக்கு ஒரு முன்னோடி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உரிமைக்காக போராடி மக்களின் உரிமையை மீட்டெடுக்க அல்லும் பகலும் தனது உயிரை துச்சமென கருதி
ஆன்மாவை பாதுகாக்கும் ஆன்மாவின் அரசனான இறைவனை மட்டும் அவருக்கு மட்டும் அடிபணிந்து வாழ்ந்து தன்னை முழுமையாக ஒப்படைத்த அந்த வாழும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கும், உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோதுமை மணியாய் மண்ணில் விழுந்து முளைக்க இருக்கும் வாழும் அந்த புனிதரின் எண்ணத்தையும் சிந்தனையும் நாம் பெற்று வாழ வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளை, நமது வாழ்க்கை நமக்கானதா பிறருக்கானதா? நம் வாழ்க்கையை நமக்காக வாழும்போது இறைவன் நமக்காக பரிந்து பேச மாட்டான் தனது தந்தையிடம். நமது வாழ்க்கையை நாம் பிறருக்காக வாழும்போது நமக்கு பரிந்து பேச இறைவனும் வேண்டாம். ஏனென்றால் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். இந்த வேளையிலே நாம் ஆன்மாவை அளிப்பவருக்கு பயந்து அவரை வணங்கி அவரோடு இணைந்து வாழ விரும்புகிறோமா, அல்லது உயிரை எடுக்கும் நம்மை கொடுமைப்படுத்தும் மனித குலத்தில் உள்ள சில கொடூர குணம் உள்ளவர்களுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்த இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் பிலாத்து கேட்டபோது கூட எனக்கு உனது உயிரை எடுக்கவும் கொடுக்கவும் உன்னை காக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறிய போதும் கூட ஒரு புன்னகையோடு இறைவனை உயிரை எடுப்பதும் கொடுப்பதும் எடுப்பது நீயாக இருந்தாலும் கொடுத்தவன் இறைவன் என்று தனது இறைவனின் தந்தையின் திட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்து தன்னை சிலுவையில் ஒப்படைத்து நமக்காக இன்றும் திருப்பலின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது எடுத்துக்காட்டாக கொண்டு நமது வாழ்க்கையின் கலங்கரை விளக்காக கொண்டு வாழும் புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மில் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ஸ்டானை போல நாமும் உரிமைக்காக போராடுவோம், பிறரின் உரிமையை மீட்டுக் கொடுப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தளிக்கவே காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரில் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சாவை வென்று வாழ்வு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதரோடும் அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
தாயும் தந்தையுமான எம் இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்கள் இவை அனைத்தையும் பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப இதற்கு அமைதி ஒற்றுமளித்தவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம்
உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறைவன் கொடுத்த சமாதானத்தை நாம் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை தந்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவரின் திருவுடலும் திரு ரத்தமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்வோம். உமது இடையராது அருளையும் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கும் போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். குழலும் யாழும் குரலினில் தானிக்க கும்பிடும் வேளையிலே மழலை சுவை
ஆரோக்கிய